வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்போ வீடியோ பார்க்க போகலாம். ஸோ இது தாங்க நந்து சாய் புட்டிக்கோட 6th எக்ஸ்போ கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 99லேருந்து சாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டா செலிப்ரிட்டி வர்றாங்க, ஸோ அவங்க வந்து சாரீ சேல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் நானும் போனேன். பட் நிறைய விஷயங்கள் ப்ளஸ் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. ஸோ ப்ளஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ 1000க்கு மேலே போடுற ஒவ்வொரு சாரியுமே உண்மையாலுமே ஒர்த்துன்னு சொல்லலாம். காஸ்ட் வந்து ஒரு 100-200 வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க ரியாலிட்டி சொல்ல போனால். பட் ஒரு சில சாரீலாம் உண்மையாலுமே ஒர்த்து. ஆனால் நானே கூட பயந்தங்க, என்னென்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நான் போனப்போ வெறிச்சோடி தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாக கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 1100-200 இருந்துச்சு ப்ரைஸ். இதோட ஆக்சுவல் ப்ரைஸே இவ்வளோ தான் இருந்துச்சு. இதெல்லாமே இந்த சாஃப்ட் சாரீஸ் மெட்டீரியலில் வரும் இல்லையா? ஸோ அந்த சாரீஸ். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பொட்டிக் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடியது தான் பொட்டிக். பட் இன்றைக்கி நிறைய பேர் பொட்டிக்னு சொல்லிட்டு காப்பியான சாரீஸ், ஒரே காப்பி. அங்கே பார்த்தா இங்கே இருக்குது, இங்கே பார்த்தா அங்கே இருக்குது, மீஷோலையும் இருக்குது, கடையில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நான் நோட் பண்ணேன். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த சாரீ வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடி இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நந்து சாய் பொட்டிக். ஸோ இவங்கக்கிட்ட இருந்த இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நாட் அஃபோர்டபுள். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எவ்வளோ ப்ரைஸு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சாரி, 1100 போட்டு 799, அதாவது 800க்கு போட்டிருக்காங்க. 800க்கு இந்த சாரீ ஒர்த்தானா? கிடையாது. உங்களுக்கு நான் பிரித்து காட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சாரியை. அந்த சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல்லு பார்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான டசல்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் இந்த குவாலிட்டி வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த கலர் வாங்கினேன். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கேயோ டேமேஜ் ஆகிருக்குமே. அந்த டேமேஜை நான் வீட்டில் வந்து தான் நோட் பண்ணேங்க. சரி, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல் பிரிஞ்சு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 2-3 டைம் நம்ம இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் கட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த சாரீ வாங்கினேன். உண்மையாலுமே இந்த ப்ரைஸுக்கு இந்த சாரீ வந்து ஒர்த்து கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்ப கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த சாரீ வந்து நம்ம சூஸ் பண்ணது. ஸோ இந்த சாரியோட ரியல் கலர் இது. ஏன்னா எனக்கு ரியல் கலரே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை என் லைட்டோட இந்த இதுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதாட்டு இருக்குது. பட் உங்களுக்கு இதோட ரியல் வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலர் வந்து சூப்பர் கலர்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு பொட்டிக்னு போயிட்டோம் அப்படின்னா பொட்டிக்கோட மீனிங் தெரிஞ்சுக்குங்க, யூனிக்னஸ். ஸோ அந்த யூனிக்னஸை உங்கள் பொட்டிக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு பாருங்கள். நான் நிறைய கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் அவங்க காப்பிரைட்ஸ் கொடுக்க போகிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கும்போது அதை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா கொடுக்குற ஒவ்வொரு காசும் நம்ம வேலை பார்த்து கிடைக்கிற காசு. ஸோ அந்த காசை நம்ம ஈஸியாக வந்து 700-800 அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் வாக் போயிட்டு வர காசு கிடையாது. ஒரு சில பேருக்கெல்லாம் பெர் டேக்கான ஒரு சேலரினே வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காசை நம்ம ஒரு சாரீ வாங்கும்போது, நமக்கு பிடிச்ச சாரீ வாங்கும்போது அது வந்து அந்த சாரீ ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கணுங்க. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த சாரீக்கு வந்து ஒரு 800 வச்சதுக்கு பதிலாக ஒரு 599, ஒரு 600-650, ஒரு 150-200 ரேஞ்ச் வந்து இது அதிகம் தான். இது ஆஃப்
காப்பர் சாரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் மோர் தென் வந்து ஒரு 1500 700க்கு மேலே போகும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் உண்மையாலுமே ஒர்க்குன்னு சொல்லலாம். பட் ஆரி ஒர்க்குங்கிற பேரில் அதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. ஒர்க்கெல்லாம் ஹெவியாக இருக்குது இல்லை நான் சொல்லலை. பட் அந்த ஒர்க்குக்கு போடுற பேஸ் ப்ராடக்ட் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஒர்த்தாக இல்லை. ஸோ அதையும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபரை நீங்கள் எல்லோரும் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல். யார் ஒரு ப்ளவுஸ்